Hi students, welcome to TP Chennai. இந்த வீடியோவில் vocabulary build பண்ணணும். நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். கொஸ்டின்ஸ் போகலாமா, சினானிம்ஸ் கொஸ்டின்ஸ் போகலாமா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். occult, occult, adjective, என்ன மீனிங், ரிலீஜியஸா, அந்நேச்சுரலா, சூப்பர்நேச்சுரலா, இல்லை ஸ்ட்ராங்கா. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்கல்ட்டுனா என்னென்னு நமக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும், கெஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன டெஃபினிஷன்? கனெக்டட் வித் மேஜிக் பவர்ஸ் அண்ட் திங்ஸ் தட் cannot be explained by reason or science. அதாவது விஞ்ஞானத்தாலேயோ அறிவாலேயோ நிரூபிக்க முடியாது இது எப்படி நடந்துச்சுட்டு, அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆக்கல்ட்டுனா என்ன அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மாயாஜாலமான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்கல்ட் அப்படின்னு சொல்லுவோம். மிஸ்டீரியஸ் அதுக்கு இன்னொரு மீனிங் ஆக்கல்ட்டுக்கு. எக்ஸாம்பிள், she claims to have occult powers given to her by some mysterious spirit. அவளுக்கு அந்த தந்திரம் மாயாஜால வித்தைகள் தெரியும் அப்படின்ட்டு அவ சொன்னா அப்படின்ட்டு இருக்கு. occult practices, சில பேர் இந்த மந்திரம், இந்த சூனியம் இதெல்லாம் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா, விச் கிராஃப்ட்லாம், அந்த ப்ராக்டிசஸ்க்கு பேர், அந்த செயலுக்கு பேர் occult practices அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆன்சர் சூப்பர் நேச்சுரல். நெக்ஸ்ட் ஒன் மெனஸ். இது ஒரு நவுன். மெனஸ், ரிக்வெஸ்ட், ப்ரேயர், த்ரெட், கர்ஸ். கர்ஸ்னா சாபம் தெரியும் உங்களுக்கு, த்ரெட்னா அச்சுறுத்தல். என்ன மீனிங் இருக்குன்னா சம்திங் தட் இஸ் a source of danger. ஒரு விஷயம் இருக்கு, அது மூலமா ஆபத்து வரும் அப்படின்ற அந்த சோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? a threat or the act of threatening, இது இன்னொரு டெஃபினிஷன். அச்சுறுத்தல், ஒரு அச்சுறுத்தலாக இருத்தல், இல்லைன்னா அச்சுறுத்துறது, அந்த செயலே கூட மெனஸ்ன்னு சொல்லலாம். drunk drivers are a menace to everyone. ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணுறவங்க எப்பவுமே என்னதான் மற்றவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான். எங்கே போய் யாரை அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ரன்னிங் லூஸ் ஆர் பப்ளிக் மெனஸ். ரோட்டில் சுற்றி தெரியுது இல்லையா, ஸ்ட்ரே டாக்ஸு, அது யாரை கடிக்கும்னா எப்பயும் கடிக்கும்னா நமக்கு தெரியாது, சும்மா தான் இருக்கும், திடீர்னு கிடைக்கும். ஸோ அது எப்பயுமே என்னதான், அது ஒரு த்ரெட்டு தான், அது ஒரு மெனஸ் தான். ஸோ மெனஸ் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. The menace of industrial pollution. இப்போ ஆளுங்க தான் மெனஸாக இருப்பாங்க, இல்லை அனிமல்ஸ் தான் மெனஸாக இருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வு கூட நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், அது பொல்யூட் பண்ணுறதுனால அட்மாஸ்பியரே கெட்டு போயிடும் இல்லையா, அது மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தானே இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் த்ரெட். அப்புறம் டீலினியேட் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். அது டீலினியேட் என்ன அர்த்தம்? எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா, போர்ட்ரே பண்ணுறதா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதா, ஆர்கியூ பண்ணுறதா. இதில் தெரியாம மாதிரி இருக்கிற ஒரு வேர்ப் போர்ட்ரே. போர்ட்ரே பண்ணுறதுனா என்னன்னா தமிழில் சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சித்தரிக்கிறதுனா என்னன்னா ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம விவரிக்கணும் இல்லையா, வர்ணிக்கணும் இல்லையா, எப்படி இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்க, மூக்கு நீளமாக இருக்கும், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் போர்ட்ரே. அது படம் வரைஞ்சி காமிச்சாலும் சரி, எழுதி காமிச்சாலும் சரி, அதுக்கு பேர் போர்ட்ரே பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. டீலினியேட்னா என்ன அப்படின்னா டு டிஸ்கிரைப் பண்ணுறது, இல்லைன்னா டு ட்ரா ஆர் எக்ஸ்பிளைன் சம்திங் இன் டீட்டெயில். ஒரு விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேர் தான் டீலினியேட். சரியா? அவர் ஆப்ஜெக்டிவ் நீட் டு பி ப்ரிசைஸ்லி டீலினியேட்டட். அதாவது நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப தெளிவான முறையில், சுருக்கமான முறையில் நம்ம விளக்கணும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு. சரியா? போர்ட்ரே தான் என்னன்னு நான் சொன்னேன் இல்லையா, டு ஷோ சம்படி ஆர் சம்திங் இன் அ பிக்சர். ஒருத்தவங்களையோ இல்லை ஒரு விஷயத்தையோ ஒரு படத்தில் காமிக்கிறது, இல்லை அவங்களை டிஸ்கிரைப் பண்ணுறது ரைட்டிங்கில். இந்த ரெண்டுக்கும் பேர் என்னது? போர்ட்ரே பண்ணுறது. அதுக்கு இன்னொரு சினானிம் இருக்கு, டெபிக்ட். டெபிக்ட்னால என்னதான்? போர்ட்ரே பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இது போர்ட்ரே கிடையாது, இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. டீலினியேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ராவேஜ் அப்படிங்கிறது ஒரு வேர்பு. ராவேஜ் அப்படிங்கிறது ஒரு வேர்பு. டெஸ்ட்ராய் பண்ணுறதா,
பிரேக் பண்ணுறதா, டெமாலிஷ் பண்ணுறதா, இல்லை அபாலிஷ் பண்ணுறதா அப்படின்றது முக்கியம். இதில் அபாலிஷ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு வேர்பு. டெமாலிஷ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பில்டிங் இருக்குது, பழைய பில்டிங், இல்லை ஒரு புதுசாக கட்டணும்னு நினைக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டிங் பில்டிங்கை வந்து உடைக்கிறதுக்கு பேர் என்னது? டெமாலிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ராவேஜ் அப்படின்னா என்னதுன்னா டு டெஸ்ட்ராய் சம்திங் பேட்லி, ரொம்ப மோசமான முறையில் டேமேஜ் பண்ணுறது தான் என்னது? ராவேஜ் பண்ணுறது. அதுக்கு ஒரு சூப்பர் சினானிம் இருக்கு, டெவஸ்டேட் பண்ணுறது. டெவஸ்டேட், ராவேஜ் ரெண்டுமே என்னதான்? ஒன்று தான். The countryside has been ravaged by pollution. பொல்யூஷன்னால ரொம்ப டெவஸ்டேட் ஆயிருக்கு, நாசமாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். The flood or quake or war ravaged country. அதாவது flood ravaged country, quake ravaged country, okay, war ravaged. அதாவது போரால் பாதிக்கப்பட்ட, போரால் சேதமடைந்த, எர்த்குவாக்கால் சேதமடைந்த, ஃப்ளட்டால் சேதமடைந்த, அது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா ravaged அப்படின்னு சொல்லுவோம். அபாலிஷ் அப்படின்னா என்னன்னா டு அஃபிஷியலி எண்ட் அ லா ஆர் சிஸ்டம். ஒரு லா இருக்கு, அதை வந்து அஃபிஷியலாக இல்லை இனிமேல் சட்டம் கிடையாது அப்படின்னு எடுத்துறது. அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு, இனிமேல் இந்த சிஸ்டம் கிடையாது, வேற சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கலைச்சிடுறது, அதை இல்லாமல் இருக்கிறதுக்கு பேருது அபாலிஷ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லைடில் உள்ள ராவேஜ், அபாலிஷ் இந்த ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஐ திங்க் புல் ஃபைட்டிங் ஷுட் பி அபாலிஷ்டு. எக்ஸாம்பிள் அபாலிஷ்க்கு புல் ஃபைட்டிங் தான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டை நம்ம ஊரில் நடத்தணும் அப்படின்லாம் நம்ம போராடி இது பண்ணோம். சில பேர் அதுக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க, ஏன்னா அனிமல்ஸை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறதா சொல்லி இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது, இதை அபாலிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ராவேஜ் அப்படின்னு அர்த்தம்னா டெஸ்ட்ராய். ராவேஜ்னா டெஸ்ட்ராய், டெவஸ்டேட். சூப்பர்ஸ்டிஷியஸ். சூப்பர்ஸ்டிஷியஸ் அட்ஜெக்டிவ் என்ன அர்த்தம்? பயஸ். பயஸ்னா பக்தியாக இருக்குது, ட்ரெடிஷ்னல்னா பாரம்பரியமான, இர்ரேஷனல் இது முக்கியமான ஒரு அட்ஜெக்டிவ், சாக்ரெட்னா புனிதமான. இர்ரேஷனல்னா என்ன அப்படின்னா அறிவுபூர்வமாக இல்லாமல், அறிவுக்கு உட்படாத, அறிவுக்கு மாற்றமான அப்போ சேர்க்கிறத தான் என்ன சொல்றதுன்னா இர்ரேஷனல் அப்படின்னு சொல்றது. இதோடைய ஆப்போசிட் வந்து ரேஷனல். ரேஷனல்னா அறிவுக்கு உட்பட்ட, அறிவுபூர்வமானதை தான் என்ன சொல்லுவோம்னா ரேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரேஷனல் அப்படின்னா அறிவில்லாத அப்படின்னு அர்த்தம். ஒரு காரணம் இல்லை, ஒரு ஆதாரம் இல்லாததை தான் இர்ரேஷனல் அப்படின்னு சொல்றது. இர்ரேஷனல் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ வந்து ஃபியர் அப்படின்னு கூட சேர்த்து சொல்லுவாங்க. இர்ரேஷனல் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அர்த்தம்னா ஒரு அறிவுபூர்வமாக இல்லாத ஒரு பயம், நியாயம் இல்லாத ஒரு பயம், காரணம் இல்லாத பயத்தை வந்து இர்ரேஷனல் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இருட்டில் போகிறதுக்கு பயப்படுறோம், இல்லை தனியாக ரூமில் இருக்கும்போது பேய் வருதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் பயப்படுவாங்க. இதெல்லாம் யாரும் ப்ரூவ் பண்ணல இல்லையா? இந்த மாதிரி ஃபியர் எல்லாம் என்னன்னா இர்ரேஷனல் ஃபியர், அதாவது கற்பனையான பயம். கற்பனையான ஒரு பயத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இர்ரேஷனல் ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப்பர்ஸ்டிஷியஸ்னா என்ன அர்த்தம்னா பிலீவிங் இன் சூப்பர்ஸ்டிஷன். ஸோ சூப்பர்ஸ்டிஷன்னா என்ன? இப்போ மூட நம்பிக்கை. அதை நம்புறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர்ஸ்டிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய பேருக்கு நிறைய மூட நம்பிக்கை இருக்கு. சில பேருக்கு வந்து பூனை குறுக்க வந்து அபசவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு மூட நம்பிக்கை தான். சில பேருக்கு நம்பர் 13 வந்து லக்கி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு சில கிழமைகள் வந்து லக்கி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு, பட் அதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்லை. அதை மற்றவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, மெஜாரிட்டி ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. ஸோ சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படிங்கிறது அந்த ஆளை நம்ம அவர் அந்த மாதிரி மூட நம்பிக்கை உள்ளவர் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்ஸ்டிஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் அபவுட் த நம்பர் 13 நான் சொன்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கீங்க. அக்கார்டிங் டு சூப்பர்ஸ்டிஷன், அதாவது வந்து மூட நம்பிக்கை படி பிரேக்கிங் எ மிரர் பிரிங்ஸ் பேட் லக். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடச்சிட்டு கண்ணாடி உடச்சிட்டே அவ்வளோதான் இன்னைக்கு, நாளே இன்னைக்கு வழங்காது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு மூட நம்பிக்கை, அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் என்ன? இங்கே இர்ரேஷனல். சூப்பர்ஸ்டிஷியஸ் அண்ட் இர்ரேஷனல் ரெண்டுமே ஒரே மாதிரி மீனிங்ல உள்ளது. அடுத்து கார்னிஷ். கார்னிஷ் அப்படின்னா என்ன? பெயிண்ட் அடிக்கிறதா, அடோன் பண்றதா, கேமரா, பேனிஷர். அடோன் பண்றதுன்னா என்னன்னா அலங்கரிக்கிறது. ஒருத்தவங்க அழகா இருக்காங்க, பட் அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணா இருக்கப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் என்னதுன்னா அடோன் பண்றது. கேமர் அப்படின்னா வில்லிங்கா இருக்கிறதுக்கு பேர் கேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேனிஷ் அப்படின்னா என்ன நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ கார்னிஷ்னா என்ன அப்படின்னா டு டெக்கரேட் ஃபுட் ஃபார் த டேபிள் வித் ஸ்மால் அடிஷனல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபுட். இப்போ ஒரு
ஸ்வீட்டே செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேசரி செய்கிறாங்கன்னா அது மேலே வந்து அந்த கேஷ்யூ முந்திரி பருப்பு உடச்சி அப்படி மேலே தூவுவாங்க. எதுக்கு? அது அழகுக்கு அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ மெயின் ஆப்ஜெக்ட் வந்து அழகுக்கு தான். அப்புறம் இப்போ சிக்கனுக்கெல்லாம் பண்ணால் மேலே வந்து இந்த கோரியாண்டர் லீவ்ஸை இந்த மல்லி இலையை செய்வாங்க, அப்படி கொஞ்சமாக பிச்சு போடுவாங்க. இப்போ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி மேலே வந்து லெமன்லாம் கட் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறதுனா கார்னிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். garnish the fish with slices of lemon. நம்ம சொன்ன எக்ஸாம்பிள். அடோன் பண்ணுறதுன்னா டு மேக் மோர் அட்ராக்டிவ். ஏற்கனவே அழகாக இருப்பாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் அழகு கூட்டுறதுக்கு என்ன சொல்கிறதுனா அடோன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. பேனிஷ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேர்பு. பேனிஷ் அப்படின்னா நாடு கடத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க ஒரு பெரிய தேச குற்றம் பண்ணிட்டாங்க, தேச துரோகம் பண்ணிட்டாங்க. சாதாரண குற்றம் இல்லை. சாதாரண குற்றம்னா ஸ்டேஷனில் போய் விசாரிச்சு கேஸ் போட்டு அவங்கள உள்ள போடுவாங்க இல்லையா, ஜெயிலில். நாடை விட்டே நாடு துரத்துறதுன்னா அவங்க நாட்டுக்கு எதிராக ஒரு பெரிய துரோகத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேனிஷ் பண்ணுவாங்க. அதுக்கு இன்னொரு வேர்பு வந்து எக்ஸைல். இன்னொரு வேர்பு என்னது? எக்ஸைல் அப்படின்னு ஒரு வேர்பு இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? டு ஆர்டர் சம்படி டு லீவ் அ கண்ட்ரி ஆஸ் பனிஷ்மெண்ட். ஸோ அடோன் தான் இங்கே மீனிங். சரியா? பட் அடோன் கார்னிஷ் வர இடத்துல அடோன் யூஸ் பண்ண முடியாது. பட் அதுதான் அதோடைய க்ளோசஸ்ட் மீனிங், அதுதான் சினானிம். இன்ஃபக்டுவஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீனிங்லெஸ்ஸா, தேவையில்லாததா, ரிடண்டண்டா, ஃப்ரூட்லெஸ்ஸா. ஃபர்ஸ்ட் ரிடண்டன்ட்னா என்ன அப்படின்னா இப்போ தேவையில்லை, நோ லாங்கர் ரிக்வயர்ட், நோ லாங்கர் யூஸ்டு. அது ஒரு விஷயம் வந்து இப்போ தேவையில்லை, ஏன்னா அதை விட பெஸ்ட் வந்துருச்சு. இப்போ டேப் ரெக்கார்டர் நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா, அதோட பெஸ்ட்டான மாடர்ன் கேட்ஜெட்ஸ்லாம் வந்துருச்சு நம்ம கிட்ட. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. சரியா? அதெல்லாம் நம்ம தூக்கி படங்களை போட்டுருவோம், வெளியில் போட மாட்டோம். இப்போ ஒரு டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிக்சர் டிவி உள்ள டிவி இருந்தது ஆரம்ப காலத்தில், இப்போ எல்லாமே ஃப்ளாட் டிவி வந்துருச்சு. ஸோ பெரிய பிக்சர் டிவி உள்ள டிவி அடுத்த ரசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ ரிடண்டன்ட் ஆயிடுச்சு. ரிடண்டன்ட்னா நோ லாங்கர் யூஸ்டு, நோ லாங்கர் நீடட் அப்படின்னு சொல்றது, நோ லாங்கர் நெசசரி அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுக்கு வந்து இன்னொரு வேர்டு கூட இருக்கு, ஆப்சலீட் அப்படின்னு சொல்லுவாங்க. OBSO LETE, ஆப்சலீட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கும் அதே அர்த்தம் தான். சூப்பர் ஃபுல்வஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஃபுல்வஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டு வந்து அங்கே தேவையே இல்லை, அந்த வேர்டு இங்கே தேவையே இல்லை. அந்த வேர்டு என்ன செய்வாங்க, வேணும்னே கொடுப்பாங்க. கொஸ்டின் எரர் கொஸ்டின்ல அந்த வேர்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த வேர்டு இருந்துச்சுன்னா தப்பு இல்லை, அந்த வேர்டை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணிடணும். அந்த வேர்டு என்னது, சூப்பர் ஃபுல்வஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்டுவஸ்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு பர்பஸும் இல்லை, அதால் எந்த வேல்யூவும் இல்லை, அப்படிப்பட்டதுக்கு இன்ஃபெக்டுவஸ்ன்னு சொல்லுவாங்க. அர்த்தம் இல்லாதது, அவசியம் இல்லாதது, பாயிண்ட்லெஸ், அன்னெசசரி, இது இன்ஃபெக்டுவஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். As the Supreme Court had already held that the court order was just and proper, Supreme Court சொல்லிடுச்சு, ஹை கோர்ட் சொன்னது தீர்ப்பு வந்து கரெக்டு தான்ட்டு. அப்புறம் அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, வேற யார்கிட்ட போய் நம்ம அப்பீல் பண்ண முடியும். அப்போ அப்பீல் பண்ணுறது என்னவா இருக்கும், ப்ரோஜனம் இருக்காது. இன்ஃபெக்டுவஸ், ஃப்ரூட்லெஸ், பலன் இருக்காது. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃப்ரூட்லெஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தான் ஃபிடலிட்டி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வேர்டு இருக்கு. ஃபிடலிட்டி, affection, allegiance, accuracy, loyalty. allegiance என்னன்னா ஒரு கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக, ஒத்துழைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது. சரியா? நான் ஹெல்ப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுறது allegianceன்னு சொல்கிறது. லாயல்ட்டினா விசுவாசம். சரியா? ஸோ ஃபிடலிட்டினா என்ன அப்படின்னா ஆனஸ்ட் ஆர் லாஸ்டிங் சப்போர்ட் ஆர் லாயல்ட்டி, எஸ்பெஷலி டு செக்ஷுவல் பார்ட்னர். ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ, மனைவி இல்லைன்னா கணவன் இருக்காங்க இல்லையா, அவங்க விசுவாசமாக இருக்கிறது. அதாவது வேற யாருடைய அஃபேர் வச்சுக்காம தன் மனைவிக்கு விசுவாசமாக இருக்கிறது தான் என்னது, ஃபிடலிட்டின்னு சொல்கிறது. அதனுடைய ஆப்போசிட் வந்து ஆன்டனிம் வந்து இன்ஃபிடலிட்டி. ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால், விசுவாசமாக இல்லாமல் இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறது, இன்ஃபிடலிட்டின்னு சொல்கிறது. கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் ஃபிடலிட்டி ஆர் நாட் அக்வயர்ட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒரு கஸ்டமர் நம்ம இருக்காங்கன்னா, நம்ம கடைக்கு வர்றாங்கன்னா அவங்களுடைய அந்த அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கையையும் அந்த ஃபிடலிட்டியையும் நம்ம ஒரே நாளில் வந்து பெற்ற முடியாது. நம்ம ரொம்ப நாளைக்கு அவங்க கிட்ட நல்லபடியாக சர்வீஸ் பண்ணினாதான் அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள் இஸ் அபவுட். ஸோ லாயல்ட்டி தான் இங்கே கரெக்டான ஆன்சர்.